அப்படி வந்த கிளைண்ட்ஸ்ல வந்து இவர் ஒன் ஆஃப் த கிளைண்ட். ஸோ எப்பயுமே கேட்பாங்க, டாக்டர் நீங்க நிறைய வீடியோஸ் பண்றீங்கல்ல, எதுக்காக அந்த வீடியோஸ் பண்றீங்கன்னு. ஸோ அந்த தேடுதல் இருக்க உங்க கண்ணில் அது அட்லீஸ்ட் படட்டும். எதுவா இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம்னு இருந்தா அது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் ஒன்று உலகத்துல வந்து கடவுள் படைச்சிருப்பாரு. அந்த சொல்யூஷனை இப்போ கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியா வந்து சோஷியல் மீடியாவா இருக்குங்க சார். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு துரும்பா இருக்கணுங்கிறத நான் ஆசைப்பட்டு இந்த வீடியோஸ்லாம் நான் பண்றேன். இன்னைக்கு கூட நான் கேட்டதுக்கு எந்த ஒரு, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமா நான் சோஷியல் மீடியால இந்த ஸ்பைனுக்கான இது பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா குருவாயூரப்பனை வேண்டிட்டு வந்து அடுத்த நாள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இது வந்து அவருடைய பிராப்தினால தான் இது. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்றது இல்லைங்க. நான் சொல்லணுங்க இதெல்லாம் டிவைன் பவர் இருக்குங்க. நம்மள மீறி நடத்துற ஒரு வழி நடத்துற பவர் கண்டிப்பா இருக்குங்க. அது வந்து அதை கிட்ட நாம ஒப்படைச்சிட்டு நம்மளால எங்க மனித சக்தி முடிவடைகிறதோ அங்கிருந்து தான் தெய்வ சக்தி ஆரம்பம். அதுதான் உண்மைங்க. ஆமா, அப்படிங்கிறப்ப என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இதுக்கு மேல நீதான் அப்படின்னு நான் போய் அவரோட சரணாகதி அவர் அடைஞ்சதுக்கு அடுத்த நாள் எனக்கு இது கிடைச்சது. ஆனா எனக்கு வந்து நவம்பர் 5 தான் கொடுத்தாங்க. ஆனா இருந்தாலும் நான் ரொம்ப அழுது கேட்டேன். அவங்கள கேட்டதுனால அவங்க சரி நான் அக்டோபர் 9ஆம் தேதி வாங்க சார் அப்படின்னு சொல்லி. சாரி, இதெல்லாம் வீடியோல நாங்க கட் பண்ணாம தான் போடுவோம், அப்படியே தான் வரும். ஏன்னா அப்பாயின்மெண்ட். ஆமா, ஏன்னா நவம்பர் 5ங்கிறது கொடுத்திருந்தாருன்னா டெஃபினட்டா நான் இருந்திருப்போனாங்கிறதே தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான வலி எனக்கு. பெயின்னால என்னால தூங்க முடியல. பிபி சூட் அப் ஆயிடுச்சு. செஸ்ட் எல்லாம் பயங்கர வலிய ஆரம்பிச்சிருச்சு. எங்க போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் நீங்க நார்மலா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்